Twinkle, twinkle, little star, how wonder. ஜப்பான் நாட்டில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு பொம்மைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிறுமியின் ஆவி புகுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பரவலாக அங்கே பேசப்பட்டு வருது இன்றைக்கும் கூட. யார் அந்த சிறுமி? அந்த பொம்மைக்கும் அந்த சிறுமிக்கும் என்ன சம்மந்தம்? நிஜமாகவே அந்த பொம்மைக்குள்ளே சிறுமியுடைய ஆவி இருக்குதா? 1918ஆம் ஆண்டு ஜப்பானை சேர்ந்த எலிச்சி சுசுகி அப்படிங்கிற 18 வயசு இளைஞன் வெளியூருக்கு போயிட்டு திரும்பும்போது தன்னுடைய 3 வயசு தங்கை ஒகிகூவிற்கு பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வர்றான். அடுத்து என்ன பண்ணுறான்? அந்த பொம்மை வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அந்த பொம்மையை தன்னுடைய தங்கச்சியான ஒகிகோவிற்கு பரிசளிக்கிறான். அப்போ அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா, அண்ணன் வந்து நமக்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கானே அப்படின்னு. பாப் கட்டிங், பாரம்பரிய ஜப்பானிய உடை, வித்தியாசமான ஜப்பானிய முக தோற்றத்துடன் கூடிய அந்த பொம்மை பார்த்திங்கன்னா ஒகிகோவிற்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த சிறுமி வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறா அந்த பொம்மையை பார்த்து. அன்னையிலேருந்து அவள் எங்கே போனாலுமே அந்த பொம்மையோடையே தான் போவாளாம். அந்த பொம்மையை தன்னோட எடுத்துக்கிட்டே தான் போவாளாம். ஒகிகோவிக்கு அந்த பொம்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த பொம்மையை தன்னுடைய தோழி மாதிரியே பார்த்துக்க ஆரம்பிக்கிறா ஒகிகோ. ஸோ நான் என்ன சாப்பிட்றேனோ அதுவும் அந்த பொம்மை சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு அந்த பொம்மை நெருக்கமாக ஆரம்பிக்குது. நான் சாப்பிட்றேன், நான் குளிக்கிறேன் அப்படின்னா எல்லா நேரத்துலையுமே அந்த பொம்மை என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அவள் கூடயே அந்த பொம்மையை வச்சுக்க ஆரம்பிக்கிறா. இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒகிகோவிற்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது. அதன் பிறகு எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிரிச்சிடுறாங்க. ஆமாங்க, ஒகிகோ இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போகிறான் அந்த நாள். இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய பெற்றோர், அது போக அந்த பொம்மை வாங்கிட்டு வந்தான் இல்லையா அந்த பொண்ணுடைய அண்ணன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒகிகோ பயன்படுத்தின அந்த பொம்மை இருக்குது இல்லையா அதை அவளுடைய நினைவாக குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு அந்த பொம்மைக்கு ஒகிகோ அப்படின்னு பேரே வைக்கிறாங்க. அதாவது நம்மளோட பொண்ணு தான் இல்லாமல் போயிட்டா, ஆனால் நம்ம பொண்ணு எங்கே போனாலுமே அவள் கூட வச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொம்மையை அவளோட ஞாபகார்த்தமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு அவளோட பேரே வச்சிடுறாங்க. ஸோ அவளோட பேரே சூட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொம்மையை இறந்து போன ஒகிகோவாகவே நினச்சி வழிபட ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டில் எல்லாருமே. இப்படி அவங்க தினமுமே வழிபாடு நடத்திட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா சரியாக அந்த பொம்மையுடைய தலைமுடி வளர்றத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொம்மை வாங்கும்போது பாப் கட்டிங் தான் பண்ணியிருந்துச்சு. பாப் கட்டோடு வாங்கின அந்த பொம்மையுடைய தலைமுடி எப்படி வளர ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்ச நாட்களில் அந்த பொம்மையுடைய அந்த தலைமுடி பார்த்திங்கன்னா முட்டி வரைக்கும் வளர்ந்துறத அவங்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா சுசுகி, அதாவது அந்த பொண்ணுடைய அண்ணன் சுசுகி மற்றும் அந்த குடும்பத்தினர் அந்த பொம்மைக்குள்ளே ஒகிகோ தான் வந்து வாழ ஆரம்பிக்கிறா அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த செத்துப்போன பொண்ணுடைய ஆவி தான் இதுக்குள்ளே பூந்துருச்சு அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அவங்க உணர்ந்துருக்குறாங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மையை இவங்க வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறதாகட்டும், இந்த பொம்மைக்கு எப்படி முடி வளர்கிறதாகட்டும், அந்த பொம்மைக்குள்ளே அந்த பொண்ணோட ஆவி இருக்குது அப்படின்னு இவங்க நம்புறதாகட்டும், இது எல்லாமே இந்த தகவல் மொத்தமாக வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு பல பேரும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த முடியை பார்க்கும்போது இது சந்தேகம் இல்லை, நிஜமாக உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸும் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இது தொடர்ந்து அவங்க அந்த பொம்மையுடைய முடியை வெட்டி இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த முடியை வெட்டலான்னு போகிறாங்க. ஸோ அது ஒரு மனுஷனோட முடி மாதிரியே இருக்குது, பொம்மையுடைய முடி மாதிரியே இல்லை அப்படின்னு அங்கே வெட்டுறவங்களே சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு பொம்மை, அது சாதாரண ஒரு பொம்மை தான், ஒரு குழந்தை வச்சு விளையாடிட்டு இருந்த பொம்மை, அதாவது அந்த பொண்ணு இறந்து போகிற வரைக்கும். எப்படி அந்த பொம்மைக்கு ஒரு பொண்ணுக்கு வளர மாதிரியே முடி வளர ஆரம்பிக்குது? அங்கே வெட்டுறவங்களும் ரொம்ப பதட்டத்தோட பயத்தோட தான் அதை வெட்டுறாங்க. இது வந்து சாதாரணமாக தெரியல, இது ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொம்மைக்கு எப்படி மனுஷனுடைய முடி வளர ஆரம்பிக்குது அப்படின்னு இது ஒரு மர்ம முடிச்சாவே இருந்திருக்குது. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த மர்மத்தை யாராலையுமே தீர்க்க முடியல. அப்போ நினச்சி பாருங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மர்மத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ திகிலாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை கண்டுபிடிக்க பல பேர் முயற்சி செஞ்சுருக்காங்களாம், ஆனாலும் கூட முடியவே இல்லையாம். இது ஒரு வேளை சயின்ஸாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் அந்த பொம்மையை வச்சு நிறைய டெஸ்ட் ப்ரூஃப்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
ஆனால் முடியலை, தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. இன்றைக்கும் அந்த பொம்மைக்கு முடி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அப்பப்போ வெட்டப்பட்டுட்டே தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தான் தெரியல. ஆனால் அங்கே அந்த பொம்மையை பார்த்தவங்களாகட்டும், அந்த பொம்மைக்கு முடி தானாக வளருது அப்படின்னு கேள்விப்பட்டவங்களாகட்டும், அந்த குடும்பத்தை சந்திச்சவங்களாகட்டும், இத்தனை பேருமே வந்து நிஜமாக அந்த நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. இது அப்படியே வழி வழியாக தொடர்ந்து வந்த கதை தான் அப்படின்னாலும் கூட ஒகிகோ அப்படிங்கிற பொண்ணு வாழ்ந்ததற்கான சான்றுகள் இன்றைக்கும் இருக்குதான். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணு வாழ்ந்ததுக்கான சான்று இருக்குங்கிறப்போ இந்த பொம்மையும் கண்டிப்பாக உண்மையாக தானே இருக்கும். இந்த பொம்மை ஒரு வேலைக்கு ஏன் அனபெல் மாதிரியான பொம்மையாக இருக்கக்கூடாது? இல்லை நல்ல விதமான பொம்மையாக கூட இருக்கலாம் தான். ஆனால் இப்போ அந்த பொம்மை எங்கே? அந்த பொம்மைக்குள்ளே நிஜமாலுமே அந்த பொண்ணோட ஆவி தான் இருக்குது அப்படின்னா அந்த ஆவி யாரையும் ஒன்றுமே பண்ணலையா? இல்லை எதற்காக அந்த பொம்மைக்குள்ளே பூந்துச்சு? இப்படி பல மர்மங்கள் அந்த பொம்மையை சுற்றி இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொம்மைக்கு முடியை வந்து வெட்டிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் வெட்ட அந்த முடி வளர்ந்துட்டே தான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பொம்மை எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒகிகோ கதை, அதாவது தமிழ் ஒகிகோ கதைன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் தி ஒகிகோ ஸ்டோரின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களால் நிறையா விஷயத்தை பார்க்க முடியும். நீங்கள் இன்றைக்கும் தேடி பாருங்கள். தி ஒகிகோ ஸ்டோரி ஆகட்டும், இல்லை தி ஒகிகோ கேர்ள், இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் வந்து வலம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதற்கு வந்து சில ப்ரூஃப்ஸ் அங்கங்கே தென்பட்டாலும் கூட, சரி இப்போ அந்த பொம்மை எங்கே தான் இருக்குது, அந்த பொம்மை யாருடைய பாதுகாப்பில் இருக்குது, கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இன்றைக்கும் விடை கிடைக்கல. வினா மட்டும்தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொம்மை இருந்தாலும் இன்றைக்கி அந்த வெட்ட வளரும் இல்லையா அந்த முடி, இன்றைக்கி எவ்வளோ நீளம் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்குது. இதை நான் கேலியாக சொல்லலைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். அப்படி எப்படி மனுஷ முடி அதுக்கு வளர முடியும்? ஒகிகோ பொம்மை இப்போ எங்கே?